எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி குபேர பூஜை நேற்று அக்டோபர் 18, 2025 தண்டேரஸ்னால யார் யாரெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதெல்லாமே நான் பார்ட் 1, பார்ட் 2 ஷார்ட்ஸ்லேயே பண்ண போகிறேன். நான் லாங் வீடியோவை நான் ஷூட் பண்ணல, ஷார்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பூஜைனாலே வீடை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் காலையில் வீடெல்லாம் கூட்டி நல்லா மாப் போட்டுட்டாச்சு. பாத்திரமும் விளக்கி, பூஜை பாத்திரமும் விளக்கி, பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நிலைவாசலேருந்து ஆரம்பிக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் வந்து இந்த ஸ்டென்சில் வச்சு கோலம் போட ரொம்ப அழகாக இருந்துச்சு. மஞ்சள் அண்ட் ரெட் காம்பினேஷன். கோலம் போட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இதோட கண்டினியூட்டி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் 1, ஷார்ட்ஸ் 2 அந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். ஸோ அவரோட ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனை அதோட லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் எளிமையான முறையில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வேணும் அது வேணும் நான் எதையுமே இது பண்ணலைங்க, அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இது இருக்குது அது இருக்குதுன்னு நினைக்காம நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கலரில் சேலை விரிச்சு 2 மணப்பலகை வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயாரை எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு என்கிட்ட இருந்த ஒரு சின்ன நெக்லஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குபேரரோட சிலையும் அவரோட படத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் யார், நம்மளோட விநாயகர் பெருமாள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக 2 மகாலட்சுமி சிலை ரொம்பவே விலை மலிவாக கிடச்சாங்க. இங்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அழகாக கோலம் போட்டு தீப தூபம்லாம் காமிச்சு வீட்டுக்கு அழைச்சி இருந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம யார் யாரெல்லாம் எடுத்து வைக்கிறோன்றது நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். கண்டினியூ பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம்.